इसी सीता का है, इस पे अधिकार भी उसी का है। मेरे मन में, मेरे तन में और मेरे जीवन में प्यार मेरी सीता का है, प्यार मेरी सीता का है। अधिकार अधिकार बदल दूंगी राजन, संसार बदल दूंगी। है तेरी सीता क्या इस जोगन के आगे, मैं तेरी सीता का तो राम बदल दूंगी। राजा की बातों को सुन के उसको ये लगने लगा दीप प्रेम का था जो मन में, मानो वो बुझने लगा। ठान लिया मन में उसने कि राजा को न छोड़ूंगी, राजा को न छोड़ूंगी, राजा को न छोड़ूंगी। प्रेम मेरा ठुकराया तुमने, उसका ये परिणाम दिया। तुम समझो इसको छल ही सही, पर मैंने तो अपना प्रेम जीत ही लिया। என்ன விடு, என்ன பண்ணிட்டு இருக்க? கையை விடுன்னு சொல்றேன்ல. விட மாட்டேன். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சிடுவேன். ராஜா நர்த்தம்கோட கேரக்டரை நாடகம் மட்டும் இல்ல, உண்மைன்னு புரிய வைப்பேன். உண்மையா? நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நம்மளை பத்தி. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறோம், ரொம்ப காதலிக்கிறோம். காதலா? நான் என் மனைவியும் குழந்தைகளை மட்டும்தான் காதலிக்கிறேன். இங்க பாரு, நான் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். நீ மட்டும் என்னோட காதலை ஏத்துக்கலைனா நான் என்னோட உயிரை விட்டுடுவேன். அப்படின்னா விட்டு தொலை வேண்டியதானே? பர்தீப், என்ன யோசிச்சிருக்க? போதும். இன்னையில இருந்து உன் கூட நாடகத்துல கூட நடிக்க போறது இல்ல. இங்க பாரு, நான் சொல்றது என்ன விடு. இங்க பாரு, என்ன விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். விடு, விடுன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. கேளு. இங்க பாரு, என் தொழில் மேல சத்தியம், எந்த பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக என்னை விட்டுட்டு போறியோ அவங்களை என்னைக்கு சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அவங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. அட அண்ணா, வாங்கண்ணே. அட என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இங்க வாங்க, உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். அங்க கொஞ்சம் பாருங்க. பிரதீப் அண்ணனுக்கு அதை பார்த்ததும் என்ன பண்ணணும்னே தெரியல. இப்படி பண்ணுவான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதெல்லாம் சரியாயிடும்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இதுதான் ஆரம்பங்கிறது. அவளோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட குடும்பத்துல ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடக குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிச்சாங்க. அவ கோபத்துல தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காப்பா, தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா.
அப்புறம் ஒரு நாள் அண்ணனுக்கு அந்த ரூக்மத்தியோட ஆத்மா அவரை கொடூரமா கொன்னுருச்சு. அப்புறம் உன் அம்மாவுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தல்ல,